கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ், அதிலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் இந்த காலை வேளையிலே ஒரு செய்தியாக நாம் பார்க்கலாம். த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல ஃபெயிலியர் த்ரூ காம்ப்ரமைஸ், அதாவது காம்ப்ரமைஸ் சொல்லும்போது சமரசம் செய்தல் அல்லது ஒரு சமாதானமான ஒரு முறை, அது சமரசம், காம்ப்ரமைஸ். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தம்மால் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி பின்பு மனுஷனையும் அல்லது தாவர வகைகள், சமுத்திரம், ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏர், அதாவது பறவைகள் எல்லாவற்றையும் முதலாம் அதிகாரத்திலே படைத்து மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று உணர்ந்து அது பின்புதான் மனுஷனை அவர் படைத்தார். ஆனால் தேவன் தம்மால் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் அல்லது அந்த குடும்பம், ஆதாம் ஏவாளில் இருந்து இன்றைக்குள்ள இந்த காலகட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 6000 வருஷங்கள் பிப்ளிக்கல் ரெக்கார்ட், அது மூலமாக 6000 வருஷங்கள் நாம் பார்க்கும் பொழுது மனுக்குலம் எத்தனையோ விதங்களில் காம்ப்ரமைஸ், அதாவது சமரசம் செய்வார்கள். ஒரு சமாதானத்துக்கு ஏதோ சமாதானமா இருப்போம், என்னத்துக்கு சண்டை சச்சரவு, என்னத்துக்கு நமக்கு வீண் விவாதம், அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏதோ இருக்கிற வரைக்கும் ஒரு சமரசமாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போலாம் என்று எந்த விதமான ஜாதி மத பேதமின்றி மனுக்குலத்திலே அது உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறது. அது பரிசுத்தவான்களா இருக்கலாம், நீதிமான்களா இருக்கலாம், முழுநேர ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், பிசினஸ் பீப்புளா இருக்கலாம், அல்லது புறஜாதிகள், இயேசு அறியாதவர்களா இருக்கலாம். ஆனால் காம்ப்ரமைஸ் என்ற ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம் எல்லார் உள்ளத்திலும் உண்டு. ஆனால் வேதத்தின்படி பார்ப்போமானால் சில இடங்களிலே ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சு பார்த்தால் ஃபெயிலியர்ஸ் த்ரூ காம்ப்ரமைஸ், அது ஆபிரகாமுடைய குடும்பமா இருக்கட்டும், யாக்கோபுடைய குடும்பமா இருக்கட்டும், ஈசாக்குடைய குடும்பமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி லைஃப்ல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் தேவன் அந்த விஷயத்திலே பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் முற்பிதாக்கள், யெகோவாவை அறிந்தவர்கள் செய்த ஒரு காம்ப்ரமைஸ், சமரசம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே God brought them into plentiful country. வாசிகள் எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2:7. செழிப்பான தேசத்திலே கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு, செழிப்பான தேசம், plentiful country, இங்கிலீஷ் பைபிள்ல plentiful, செழிப்பான தேசத்திலும் தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். இடத்துக்கு அழைத்து கொண்டு God brought them into plentiful country.
நல்ல இடத்துக்கு செழிப்பா இருக்கும்படிதான் தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த கானான் தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்தார். வாசிங்கள். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி இதன் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். டிஃபைல்டு மை லேண்ட், டிஃபைல்டு மை லேண்ட். என்னுடைய இடத்தையும் என்னுடைய வாசஸ்தலத்தையும் என்னுடைய நாட்டையும், அதாவது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நல்லா கவனிங்கள். பூமியும் அதன் நிறைவும், அத பூமியில என்னென்ன இருக்குதோ எல்லாம் பிலாங்ஸ் டு காட். ஆனால் அந்த தேசத்தை முழுவதும் இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சீங்கன்னா மை லேண்ட், டிஃபைல்டு மை லேண்ட் இருக்கும். அதுபோல தேவன் நம்மளை ஒவ்வொரு இடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். அது குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், செக்குலர் ஜாபா இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கலாம், எது வேணா எப்படி வேணா இருக்கட்டும். God brought them into plentiful. கர்த்தர் நம்மை செழிப்பான ஒரு சூழ்நிலையில தான் கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது ஊழியம் செய்கிறவர்கள் யாரானாலும் அதை மறந்து விட்டு டிஃபைல்டு, அதை தீட்டுப்படுத்துகிறார்கள், கரைப்படுத்துகிறார்கள். செய்தியின் தலைப்பு ஃபெயிலியர் த்ரூ காம்ப்ரமைஸ். கர்த்தர் நம்மளை வந்து நல்ல பிளென்டிஃபுல்லா நல்ல செழிப்பாதான் வைக்கணும்னு அவருடைய எண்ணம். ஆனா மனுஷனுக்கோ அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ அப்படி அல்ல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 2. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த பொழுது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அதாவது அபாமினபிள் இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் அருவருப்பாக்கினீர்கள். அவனீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 400 வருஷம் அடிமைகளாக காணப்பட்டார்கள் என்று நமக்கு மனப்பாடமாக நன்றாக தெரியும். யார் எந்த பிரசங்கம் பண்ணாலும், எந்த சபை இருந்தாலும், யாரானாலும் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே Israelites were in bondage more than or near 400 years. More than 400 years நமக்கு நன்றாக தெரியும். அந்த வசனம் யாத்திராமத்திலே காணப்படுகிறது. ஆனால் வேதத்தை சற்று படித்து பார்ப்போமானால் அபிராம் காலத்திலிருந்து, ஆபிரகாம் அல்ல, அபிராம் காலத்திலிருந்து மோசே அந்த யோசேப்புடைய மரணம் வரைக்கும், Abraham to death of Joseph, யோசேப்புடைய மரணம் வரைக்கும் 400 years, period of 400 years. Abraham to, not Abraham, அபிராம் முதல் யோசேப்பு காலம் வரைக்கும் எகிப்துல 400 வருஷங்கள். அடுத்தபடியாக யோசேப்பு மரித்த நாளிலிருந்து யாத்திராகம் முழுவதும், from death of Joseph to Exodus from Egypt, tribal period, கோத்திரத்தின் காலம். யோசேப்பு மரித்ததிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த யாத்திரா பிரயாணப்படுகிறார். எக்ஸோடஸ் என்றால் ஜர்னி, பிரயாணப்பட்டு போகிற அந்த காலம் 400 வருஷம். நன்றாக நீங்கள் வேதத்தை ஆழ்ந்து படித்தால் நமக்கு தெரியும்.
தட் இஸ் கால்ட் ட்ரைபல் பீரியட். கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு போனார்கள். ட்ரைபல் பீரியட். இன்னொரு குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். யாத்ராமோ எக்ஸோடஸ் ஜர்னி, அந்த இஸ்ரேல் ஜனங்களோட ஜர்னி, எக்ஸோடஸ் டு சால், கிங் சால், ராஜாக்கள், அந்த எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ராஜாவை, அந்த காலம் வரைக்கும் பார்த்தா அது ஒரு 400 வருஷம். இதெல்லாம் நீங்கள் வேதத்திலே ஒரு சம்பவமாக, ஹிஸ்டரியாக, வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த 400 வருஷம் தியாக்கரி பீரியட். கர்த்தரே அவர்கள் நடத்தினார். நீங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா the invisible king was led them. invisible king, கண்ணுக்கு தெரியாத அதரசனமான ஒரு ராஜா அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தராகிய தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இதெல்லாம் நாம் வேதத்திலே நாம் நன்றாக ஆழ்ந்து படிக்க முடியும். சவுலுடைய காலத்திலிருந்து சிதேக்கியா காலம் முடிகிற வரைக்கும் மனாக்கரி பீரியட், அதாவது ராஜாக்களுடைய காலம். இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியாக, சம்பவமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை சற்று ஆழ்ந்து படிக்கும் பொழுது, ஃபெயிலியர்ஸ் த்ரூ காம்ப்ரமைஸ் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு சமரசம் அல்லது அவர்கள் ஏறக்குறைய ஒரு காம்ப்ரமைஸ் குள்ள போவாங்க. சரி, கொஞ்சம் அப்படி ஒத்து போவோம், ஊரோடு ஒத்து போவோம், அட்ஜஸ்ட் பண்ணி ஊரோடு, அதாவது மற்ற ஜனங்களோடு. ஐ எம் நாட் டாக்கிங் வித்தின் த ஃபேமிலி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்களோடு, மற்ற ஜாதிகளோடு, மற்ற தேசத்தாரோடு அவர்கள் தங்களை சமரசம் பண்ணி கொண்டார்கள், காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். வேதத்தை நன்றாக ஆழ்ந்து படித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். 1 Samuel சாப்டர் 5, 6. எட்டாம். இதோ முதிர் வயது உள்ளவரானே, உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகளிலே நடக்கிறது இல்லை. சாமுவேல் குறித்து, குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு, எங்களை ரூல் பண்ணுவதற்கு அல்லது நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. பிடிக்கவில்லை. சாமுவேல் இஸ் a லாஸ்ட் ஜட்ஜ். அவன் ஒரு ஜட்ஜாக நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். They rejected me. அவங்க சொல்ற வார்த்தையை கேள் சாமுவேலே. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார். They rejected me. அந்த வார்த்தை இருக்கு, they rejected me. அதனால இன்னைக்கு அநேகர் கர்த்தரை ரிஜெக்ட் பண்ணி அல்லது சற்று அவர்கள் தள்ளி வைத்துதான் உலக ஜனங்களோடும் மற்ற ஜனங்களோடும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லாத ஜனங்களோடும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதை பார்க்கிறோம். அது எந்த சபையா இருக்கட்டும், எந்த ஊழியமா இருக்கட்டும், எந்த விதமான ஊழியக்காரர்களா இருக்கட்டும், எந்த விசுவாசிகளா இருக்கட்டும், நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் சொல்வதை கேள், என்னை தள்ளினார்கள். They rejected me.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நாம் ஒரு தள்ளி வைத்து விட்டு சில காரியங்களிலே நாம் ஈடுபடுவோமானால் அவங்க மனசாட்சியோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் நன்றாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். Am I rejecting God? நான் கர்த்தரை எதிலையாவது ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு நான் செய்கிறேன் காரியங்களை என்று யோசித்து பாருங்கள். இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரோடும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னொரு வார்த்தை முக்கியப்பட்டு நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 20:27 18:31. தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்து தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின குருபத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில இருந்த காலம் முழுவதும் சீலோவிலே இருந்த, அதாவது அவங்க நியாயாதிபதிகள் எல்லாம் கானான் தேசத்திலே வந்து சேர்ந்த பிறகு சீலோவிலே ஒரு பர்மனன்ட் ஒரு பார்லிமெண்ட் இருந்தது. அது அந்த இடம் பேர் மிஸ்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அது கிரேட் பார்லிமெண்ட் அட் மிஸ்பா. இன்றைக்கு எப்படி ஒரு நாடாளுமன்றம் ஒவ்வொரு நாட்டிலே காணப்படுகிறதோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று மிஸ்பாவிலே தேவன் எல்லாவற்றையும் நியாயம் தீர்ப்பதற்கும் தண்டிப்பதற்கும் ஜனங்களோடு இடைப்படுவதற்கும் மிஸ்பாவிலே ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அந்த இடத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 17:6 வாசிக்கலாம். 17:6. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி ராஜாக்கு அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே இல்லை. There is no king in Israel. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அவனவன் தன் இஷ்டத்துக்கு ரொம்ப சாங்கோபோகமாக ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் உலகத்திலே பார்க்கும் பொழுது சபையா இருக்கலாம், அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், அல்லது அவர் ஒரு பிரேயர் செல் மாதிரி நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் நன்றாக யோசித்து பார்த்தால் அவளுடைய ஊழியங்களில், அதாவது வேதத்தின்படி நான் பேசுகிறேன், யாரையும் நியாயம் தீர்த்தோ இதுதான் ரைட் இதுதான் ராங் என்று பேசாதபடிக்கு கர்த்தரை தள்ளிவிட்டு நாம் சில காரியங்களை செய்வோமானால், I'm not talking about the crowd. ஜனங்கள் வருவார்கள், இருப்பார்கள், கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்காது, அந்த குறிப்புக்குள்ளே நான் ஆழமாக போகவில்லை. ஆனால் if you reject God, கர்த்தரை தள்ளிவிட்டு சில காரியத்தை நாம் செய்வோமானால், நாம் எங்கேயோ சிந்தையிலேயோ இருதயத்திலேயோ அல்லது அன்றாட வாழ்க்கையிலேயோ நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக அல்லது அவருக்கு விருப்பம் இல்லாத சில காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோமா என்று யோசித்து பாருங்கள். இதை நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே நன்றாக யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இந்த காம்ப்ரமைஸ் என்று சொல்லும் பொழுது, சமரசம் என்று சொல்லும் பொழுது முதல் குறிப்பை முக்கியப்படுத்துகிற நிறைய ஏராளம் ஒன்று, எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே ஏறக்குறைய ஒரு 12 கோத்திரம், 8 கோத்திரத்தார், ஏறக்குறைய 8 கோத்திரத்தாரை குறித்து எழுதப்பட்டு துரத்தி விடவில்லை. நீங்க அந்த வசனத்தை நன்றாக ஆழ்ந்து படித்தால் நன்றாக தெரியும். வாசிக்கலாம். 27வது வசனம். மனாசே கோத்திரத்தார் பெத்சியான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷனையும்,
தோரின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கவனிங்கள், 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். துரத்த கூடாமல் போயிற்று. 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். துரத்தி விடவில்லை. அதுக்கு பின்பாக 27ஆம் வசனத்திலே அங்கேயும் துரத்தி விடவில்லை. 28ஆம் வசனத்திலே 29ஆம் வசனம் துரத்தி விட. இந்த முதலாம் அதிகாரத்திலே ஏறக்குறைய ஒரு 7-8 இடங்களில் அவர்கள் அதாவது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார். அவர்கள் அந்த ஜனங்களை கூட்டத்தாரை அவர்கள் வெளியே அப்புறப்படுத்தவில்லை அல்லது துரத்தி விடவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு சபைகளுக்குள்ளே சில காரியங்களை அனுமதிப்பதினாலே, அந்த காங்கிரிகேஷன் உள்ளே சில காரியங்களை அனுமதிப்பதினாலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசும்பொழுது அந்த ஊழியக்காரனோ அந்த விசுவாசிகளோ சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க நன்றாக நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் படிச்சா ஒவ்வொரு கோத்திரமும் அத்த சொன்னார், அவங்களெல்லாம் நீ வெளியே அனுப்பணும்னாரு. ஆனா அனுப்ப பயப்படுவாங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்தால் நன்றாக தெரியும். Deuteronomy chapter 7:1 உபாகமம் 7:1 வாசிக்கும் பொழுது அந்த 7 விதமான ஜாதிகளை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். 7:1 உபாகமம் வாசிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கும் ஜனம் பகுத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். கவனிங்கள், இது ஒரு ஸ்டாண்டிங் கமாண்ட், ஒரு அழுத்தம் திருத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பர்பெக்சுவலாக தொடர்ந்து ஆவியானவர் நம்முடைய ஜனங்களுக்கு இந்த ஒரு கட்டளை கொடுத்தார். 7 விதமான ஜாதிகள் இருக்கும். நீ கானான் தேசத்துல எல்லாரையும் நீ வெளியே அனுப்பணும்னு கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆனால் அவர்கள் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து அந்த புஸ்தகம் முழுதும் படிங்கள். 1ஆம் அதிகாரத்துல துரத்தி விடவில்லை. ஒவ்வொரு இந்த ஜாதிகளோடு 7 விதமான ஜாதிகளோடு the people of Israel had a compromise. ஒரு சமரசம் செய்து கொண்டே இருந்தார்கள். இது ஆவிக்குரிய ஜீவித்திலே ஆழமாக போகிறவர்களுக்கு நான் சொல்வது விளங்கும். ஏனென்றால் எசேக்கியேல் ஒரு வசனம் இருக்கிறது, நீச்சல் ஆழம் கணுக்கால் அளவு அல்ல, ஆங்கிள் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீ அளவு அல்ல, அல்லது இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து நன்றாக வேதத்தை தியானித்து யோசித்து படித்துக் கொண்டு இருப்போமானால், எங்கெல்லாம் நாம் பேசுகிற நானும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானால் எங்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரமும் கானான் தேசத்திலே நீ சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு நேஷன், ஒரு ஜாதி, ஒரு 7 விதமான குணாதிசயங்களுடைய ஜாதிகள் அங்க இருக்கும். இதை நீங்கள் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும்.
இத முடிவிலே நான் ஒரு வசனத்தை தருகிறேன், அப்பொழுது உங்களுக்கு ஒரு அளவு விளங்கும். இது 7 ஜாதிகளை துரத்த வேண்டும். ஆனால் இருதயத்திலும் சிந்தையிலும் இந்த கிருபையின் காலத்திலே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இப்படிப்பட்ட 7 ஜாதிகளுடைய குணங்கள் எல்லாரும் உள்ளத்திலும் உண்டு. அது ஊழியக்காரனா இருக்கலாம், சபை நடத்துகிற மேய்ப்பனா இருக்கலாம், லீடரா இருக்கலாம், பிலிவர்ஸா இருக்கலாம். இப்படிப்பட்ட எபூசியர், கிர்காசியர், கானானியர், இப்படிப்பட்ட 7 ஜாதிகளுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமானால், நானும் நீங்களும் எங்கேயோ ஒரு இடங்களிலே ஏதோ சூழ்நிலை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதான் இந்த காலை வேளையிலே செய்தியினுடைய சாராம்சம். 2வதாக வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள்ல பார்க்கும்பொழுது 2ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல், உடன்படிக்கை அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள். அவர்களுடைய அந்த அன்வான்ட் ஆல்டர்ஸ், அவருடைய பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாக போனீர்கள். ஏன் இப்படி செய்வீர்கள்? சொல்லை கேளாமல் போனீர்கள். ஏன் இப்படி செய்வீர்கள்? அடுத்தது, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றே. அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவளுடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்கள் உங்களுக்கு கன்னி ஆவார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்திலேயே அவர்கள் ஒரு கலெக்டிவாக கூட்டாக சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுகிற அந்த சம்பவங்கள் எல்லாம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். 2வது குறிப்பு என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டு உடன்படிக்கை, ஒருவராக அல்ல, 2 பேராக அல்ல, கோத்திரமாக சேர்ந்து கொண்டு அவர்கள் அந்நிய ஜாதிகளோடு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருந்தபடினாலே தேவன் அவர்களை நிர்மூலமாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. 3வது குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன், வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி, இதெல்லாம் கானான் தேசத்துல நடக்குது, எங்கேயோ அவங்க பிறந்த வீட்டுல அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டெடுத்து அப்படியே வனாந்தர வழியாக கொண்டு வந்து கானான் தேசத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தில், பிராமிஸ்ட் லேண்ட், கர்த்தர் பேசி சொல்லி கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் வாசிங்கள். அவருடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். கவனிங்கள், அங்க வந்து கர்த்தர் தெளிவா சொன்னாரு, நீ அவர்களோடு எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவர்களிடத்துல பெண் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். ஆபிரகாமோட பேசினாரு, ஈசாக்கோட பேசினாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து வரும்பொழுது இப்படிப்பட்ட பலத்த ஜாதி இருக்கும், இந்த ஜாதிகளோடு நீ வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும் சொல்லியும் அவர்கள் அந்த இடத்துல இன்டர் காஸ்ட் மேரேஜ், அந்த ஜாதிகளோடு பெண்களை எடுத்து குமாரலும் குமாரத்திகளையும் பெண் கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது, இதுக்கு இந்த விஷயம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயமாக காணப்பட்டது. ஆகையினால்தான் அந்த எரேமியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்தோம், பிளண்டிஃபுல், ரொம்ப செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டாலும் நீங்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டபடினாலே நான் அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். 4வதாக அதே நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 13 அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். கர்த்தரை விட்டு they rejected Jehovah. யெகோவாவை விட்டு they bow down to idol, their idol. நியாயாதிபதிகள் Judges 2:13ல
அவர்கள் வாசிங்கள் அந்த வசனத்தை. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அதாவது they forget the creator. தன்னால் நாம் யாரால் உண்டாக்கப்பட்டோம், எப்படிப்பட்டவரால் உண்டாக்கப்பட்டோம் என்று மறந்துட்டாங்க. they forget the creator. அந்த கிரியேட்டரை, அந்த உருவாக்கின கர்த்தரை மறந்து அவர்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமாக தங்களுடைய கிரியைகளினாலே தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலே விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அந்த சொன்ன கட்டளை என்ன? நீ அங்க போலாம், அந்த பிளண்டிஃபுல் லேண்ட், செழிப்பான இடம். ஆனால் இப்படியெல்லாம் நீ பத்திரமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கோத்திரத்தையும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெர்பெக்சுவல் கமாண்ட், ஒரு நிரந்தர, ஒரு ஆணி அடித்தார் போல் ஒரு கட்டளையை தேவன் கொடுத்தும் அவர்கள் வழி விலகினார்கள். கடைசியாக நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவரை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். 2:14. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். God sold them. நம்ம வீட்டுல பொருள், வேண்டாத பொருள், உபயோகம் இல்லாதெல்லாம் கொண்டு போய் வித்துருவோம். ஆஃப் ரேட்டுக்கு வித்துருவோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இது வேணாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நாளா இருக்குது, லேப்ல போட்டு அப்படியே இருக்குது, இதெல்லாம் நம்ம வித்துருவோம். அந்த விற்கிறதுக்கு வீட்டுல ஆர்குமெண்ட் ரொம்ப இருக்கும். ஆனால் கிரியேட்டர், உருவாக்கின கர்த்தர் தன்னுடைய சிருஷ்டியை, கிரீச்சர், இஸ் ஓன் கிரீச்சர், அவருடைய சொந்த சிருஷ்டியை he sold them out. அவர்களை அவர் விற்று போட்டார். வசனம் ஏராளமா இருக்குதுன்னா, இந்த God sold them into the hands of enemy. எப்படி இன்னைக்கு உலகத்துல பழைய பொருளை வேண்டாம் சொல்லி விற்று போடுகிறோமோ, அது போல கிரியேட்டர் தம்மால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டியை விற்று போடுகிறார். அது நீங்களும் நானும் மிக கவனமா, ஏன் நடக்குது, எனக்கு இப்படிலாம் நடக்குது, எனக்கு இப்படிலாம் நடக்குது, என்னால தாங்க முடியலையே, எனக்கு விசாரிப்பார் யாரும் இல்லையே என்று யோசிக்கும் பொழுது எங்கேயாவது கர்த்தர் நம்மளை, ஊழியக்காரனையோ ஊழியக்காரர்களையோ விசுவாசிகளையோ God sold them out, விற்று போட்டார். அதாவது தேவன் அதை அப்படியே தனக்கு வேண்டாம் என்ற ஒரு அளவிலே அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி அவர்கள் விற்று போட்டார் என்ற வசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 50:1 வாசியுங்கள். ஏசாயா 50:1. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? அப்படியானால் கர்த்தர் நம்மளை பிடிக்காதபடினாலே, வேண்டாதபடினாலே, உதவாதபடினாலே God sold them out into the hands of enemy. இந்த நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அசுத்தமானதை தொடாதிருங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட அந்த 2 அதிகாரம் இன்னைக்கு அசுத்தமானதை நீங்க தொடாது. அந்த வசனம் முடிந்தால் வாசிக்கலாம். இதோட நான் முடிக்கிறேன். கர்த்ததாமே நமக்கு வேண்டிய கிருபையும் எல்லாவற்றையும் கொடுப்பாராக. ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதையெல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டுமோ அப்புறப்படுத்தி கர்த்தருடைய விஷயத்திலே நாம் இருக்க வேண்டும். வாசியுங்கள் முடியுமானா. அசுத்தமானதை 6ஆம் அதிகாரத்துல கடைசியில வரும் அந்த வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசியில, கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால தேவனுக்கு உடையவர்களாக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவனைய பரவாயில்ல. அந்த இடத்துல அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்படியானால்
தேவன் எது எது வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் அப்புறப்படுத்துவதற்கு கர்த்தருடைய விஷயத்திலே நீங்களும் நானும் மிக கவனமாய் இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5 காரியத்தை நான் முக்கியப்பட முதல் அதிகாரம் முழுவது நியாயாதிபதிகள்ல கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்தார் எதையெல்லாம் துரத்தவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவங்க அந்த கூட்டு உடன்படிக்கை, அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த ஒரு உடன்படிக்கை தேவன் வெறுத்தார். மூன்றாவதாக நாம பார்ப்போமானால் இன்டர் காஸ்ட் மேரேஜ், அவர்கள் அந்த இடத்துல குமாரர்களும் குமாரத்திகளோடு பெண் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஐடல் வர்ஷிப், இஸ்ரேல் ஜனங்களுடைய ஐடல் வர்ஷிப். ஐந்தாவதாக finally God sold them out into the hands of enemy. அதனால நீங்களும் நானும் கர்த்தருடைய விஷயத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல நம்மளை விற்று விடாதபடிக்கும் நம்மளை ஒதுக்கி விடாதபடிக்கும் கர்த்தர் இந்த கிருபையின் காலத்திலே வேண்டிய கிருபையும் நமக்கு வேண்டிய சமாதானத்தையும் உள்ளான மஞ்சன பலனை கொடுத்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக சமந்து வருகிறோம். இந்த செய்தியை நீர் கொடுக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த நியாயாதிபதியின் காலத்திலே ஜனங்கள் எப்படியெல்லாம் உம்மை விட்டு பின்வாங்கி போனார்கள், சோரம் போனார்கள் என்று வாசித்தது போல இந்த கிருபையின் காலத்திலே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாங்கள் அனைவரும் உமக்காக உழைக்க பிழைக்க வேண்டிய கிருபை கொடுத்து நாங்களும் சோரம் போகாதபடிக்கு எங்களுடைய சிந்தை இருதயத்தை இரத்தத்தால மூடிக்கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை விட்டு விடாதபடிக்கு, நாங்கள் குட் ஃபார் நத்திங் என்ற ஒரு சூழ்நிலையிலே வராதபடிக்கு நாங்களும் வருகிலே காணப்பட எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் உள்ளான மனுஷனை பலனையும் சத்துவத்தை கொடுத்து உங்களுடைய வரைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.